இப்போ நம்ம அம்மம்மா கிச்சனில் ஸ்மைலி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி நான் 2 பொட்டேட்டோ எடுத்துருக்கேன். இந்த சைஸ் 2 பொட்டேட்டோ அதை நல்லா குக்கரில் போட்டு வேக வச்சுருக்கேன். அதை நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கணும். சும்மா இப்படி நல்லா வேக வச்சிட்டோம்னா இப்படியே மேஷ் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கணும். இது குழந்தைங்க சாப்பிட்றது, அதனால் இஞ்சி பூண்டு விழுது அதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது. காரம் கூட எதுவுமே போடக்கூடாது. ஸ்மெயிலி பண்ண போகிறோம். நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸியில் போட்டு கூட அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் தானே இருக்கேன், அதனால் கையாலே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மேஷ் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு போட்டுடலாம். இதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, கொஞ்சோண்டு ப்ரெட்டு போட்டு பொடிச்சு, ப்ரெட் கம்ஸ் ப்ரெட்டோட பொடி, இது லைட்டாக உப்பு. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போடுவோம். ஒரு 2 ஸ்பூன் போடுவோம். பிசைஞ்சிக்கிட்டு அப்புறம் பத்தலைன்னா ஒரு 3 ஸ்பூனே போட்டுக்குவோம். பிசைஞ்சிக்கிட்டு பத்தலைன்னா அப்புறம் திருப்பி சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, ப்ரெட் கம்ஸ், ப்ரெட் கொஞ்சோண்டு ஒரு டேஸ்ட்டுக்காக, கொஞ்சோண்டு உப்பு, இதுக்கு தேவையான உப்பு. அவ்வளோதான் இது போட வேண்டியது. இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நம்ம பிசைஞ்சிடும். கொஞ்சோண்டு இதில் மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ரொம்ப பொட்டோட்டோவாக இருக்குது. கார்ன்ஃப்ளவர் மாவு, ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் ப்ரெட் கம்ஸ், இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா இது பண்ணி நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி மாவு தடவிக்கிட்டு
இது மாதிரி பண்ணிக்கணும், சமம் பண்ணிக்கணும். இந்த 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 திக்னஸ் வச்சுக்கணும். இந்த திக்னஸ் வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு இது எடுத்துக்கிட்டு, ஒரு மூடி, ஏதோ ஒரு பிளாஸ்டிக் மூடி எடுத்துக்கிட்டு நம்ம இது மாதிரி கட் பண்ணிக்கணும். இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும் திக்னஸ், இந்த அளவுக்கு இருக்கணும், இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். இப்படி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கணும், நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த சைஸ்க்கு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். நம்ம இப்போ இதில் இந்த மாதிரி ஸ்டிக் எடுத்துக்கிட்டு ஹோல்ட் பண்ணிக்கணும். இது மாதிரி கண் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி சின்னதாக ஸ்பூன் எடுத்துக்கிட்டு ஸ்மைல் வாய் பண்ணிக்கணும். இது மாதிரி ஸ்மெல் வாய் பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டு இதான் ஸ்மைல். இது மாதிரி ஸ்டிக்கரில் இதில் ஹோல் போட்டு கண் போட்டுக்கணும், கரெக்டாக போடணும்.
இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணிக்கணும். எல்லாத்தையும் கட் பண்ணி, இப்போ நான் 2 கட் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டு நான் பொரிக்கிறப்ப காட்டுறேன். நம்ம இதை எடுத்து நம்ம இதில் வச்சிடணும். அப்படியே இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிடணும். நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம இந்த மாதிரி இந்த மாதிரி ஏதோ ஒரு பிளாஸ்டிக் சின்ன கப்பு வச்சுக்கிட்டு மாவை கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி ஸ்மைல் ஒரு சின்ன ஸ்பூன் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இதை கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சோம்னா சூப்பராக இருக்கும். நான் ப்ரெட்டு இது போட்டிருக்கேன், தூள் போட்டிருக்கேன். நீங்கள் வேணான்னா போட வேணாம், கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லி போட்டேன். உங்களுக்கு வேணான்னா வெறும் கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. நான் போட்டிருக்கேன், நல்லாயிருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்க சாப்பிட்றதுக்குன்னு. நம்ம இதை கடையில் வாங்கி செய்யறதுக்கு நம்ம இது மாதிரி வீட்லேயே ஒரு பொட்டேட்டோயை வச்சு இது மாதிரி ஒன்று பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம். கெச்சப்போடு சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கும் கொடுத்து அனுப்பலாம். நம்ம வீட்டிலையே பண்ணி ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம். நான் பொரிச்சிட்டு கொஞ்சம் நேரம் 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பொரித்து உங்களுக்கு நான் காட்டுறேன். நம்ம ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம பொரிச்சிடலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. சிம்மில் வச்சுட்டு நம்ம போட்டுடலாம். ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம். இது மாதிரி நம்ம வீட்டிலையே செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம். வெளியில் கொள்ள காசு கொடுத்து வாங்குறாங்க.
இது இப்போ வெந்துருச்சு நல்லா. நல்லா கிறிஸ்பியாக முறைன்னு வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். எப்படி ஸ்மைலி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. இப்போ நம்ம இது ரெண்டாவது போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அம்மா கிச்சனுக்கு இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு ஸ்மைலி செஞ்சு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புங்க. அப்போ ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு தான் செய்வாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நல்லா கிரிப்ஸியாக இருக்குது பாருங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி இதே மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு. இப்போ ஆத்விக்கோட ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு பனானா வச்சுருக்கேன், இந்த ஆப்பிள் வைக்க போகிறேன், இந்த ஸ்மைலி வைக்க போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம். இதான் ஆத்விக்கோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்.